காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு மஞ்சத்தூள் போட்டு அதில் தண்ணி வச்சு திட்டமான தண்ணி காலிஃப்ளவர் போட்டு நல்லா வேக வைக்கணும். இது மாதிரி வேக வச்சோன்னா பூச்சி புழு இருந்ததுன்னா இறந்து போய்டும். அதுக்காக தான் இதை தண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும். கடலை மாவு ஒரு 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டோம். வேக வச்ச காலிஃப்ளவர் எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அதையும் மாவில் போட்டு துவச்சி எண்ணெயெல்லாம் போட்டுக்கணும். கரண்டியால் கலந்து விடக்கூடாது, மாவு பிரிஞ்சு வந்துடும். நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மொறுமொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுது பாருங்கள்.